போதகர், மூப்பர் உதவிக்காரர் இடையே காணப்படும் வித்தியாசம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் உதவிக்காரர்கள் உருவான வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது. சபையில் மூப்பர்கள் மற்றும் போதகரின் ஊழியம் ஆவிக்குரிய வளர்ச்சியை சார்ந்தது. அப்போஸ்தலர் 6:4. அவர்கள் அதனை சிறப்பாக செய்ய சபையில் நிர்வாக பொறுப்புகள் அவர்கள் மீது சுமத்தப்படாமல் இருப்பது நன்று என கருதி அப்போஸ்தலர்களால் எருசலேம் சபையில் ஏற்பட்ட நிர்வாக தேவைகளை சந்திக்க உதவிக்காரர்களை நிறுவினர். அப்போஸ்தலர் 6:1-3 முடிய. உதவிக்காரர்களின் ஊழியம் போதகர்களும் மூப்பர்களும் சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் தேவைகளுக்காக தங்கள் கவனத்தை முழுவதும் செலுத்த அவர்க்கு எல்லா விதத்திலும் உதவுவதே உதவிக்காரர்கள். மூப்பர்கள் அல்லது சபையார் மீது அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல. உதவிக்காரர் அல்லது வேலைக்காரன் என்பது சபை மீது அதிகாரியுமல்ல. கிரேக்க பதத்தில் டீக்கன்ஸ், இதன் பொருள் பணிவிடக்காரர் அல்லது வேலையாள் என்று பொருள். யோவான் 13. அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பணிவிடக்காரரை அல்லது உதவிக்காரரின் வேலையை செய்தல். அவரது முன்மாதிரியே உதவிக்காரர்களின் ஊழியத்திற்கு ஆதாரம்.